Dear learners, Problem Solving Methodology, Chapter 4 now, a very important stage on our learning. We will be dealing with the 12 steps of problem solving methodology one by one. High points of this chapter will be 12 steps problem solving methodology approach, single page learning, and finally thought provoking questions. Dear learners, every step is now divided as inputs needed for this step, tools and techniques used in this step, key activities performed with those tools and techniques, outputs from this step, measure of performance, and finally the pitfalls. Dear learners, of the 12 steps, now we are going to start with step 1, that is identification of work-related problems. Good. So, work-related problems என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் இல்லையா? அந்த ஸ்டெப் நம்பர் 1 அதற்கான இன்புட்ஸ். முதல்ல கஸ்டமர் ப்ரையாரிட்டிஸ். கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் தி ஃபஸ்ட் ஃபோக்கஸ். ஸோ காஸ்ட்டாக இருக்கலாம், டெலிவரியாக இருக்கலாம். சம்டைம்ஸ் கஸ்டமர் மே ஆஸ்க் ஃபார் காஸ்ட் ரிடக்ஷன், ஆஃப்டர் சர்வீஸ் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம். எல்லாமே நமக்கு முதல் இன்புட்டாக நம்ம எடுத்துக்கணும். கஸ்டமருடைய ப்ரையாரிட்டிஸ். செகண்ட், தேர் குட் பி சம் ஃபீல்ட் ஃபெயிலியர்ஸ். அதாவது இது ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கலாம். கஸ்டமர் லைன் ரிஜெக்ஷன் ஒன்று, ப்ரீமெச்சூர்டு ஃபெயிலியர்ஸ். சில கம்பெனியில் சிஎல்ஆர் அப்படிப்பாங்க, கஸ்டமர் லைன் ரிஜெக்ஷன். அப்படின்னா என்ன? ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போகுது, ஃபிட் பண்ணும்போதே அவங்களுக்கு சில குவாலிட்டி இஷ்யூஸ் வருது. அப்போ ஆப்வியஸ்லி நம்ம சப்ளை பண்ண அந்த பார்ட்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் ஃபீல்டுக்கு போகவே போகாது. இது ஒரு நிலை. அடுத்தது என்னவாக இருக்கும்? இல்லை ஃபீல்டுக்கு போயிடுது, போன பிறகு இட் கிரியேட்டட் சம் ப்ராப்ளம்ஸ். எப்படி ஆனாலும் அதுக்கு நம்ம ஒரு இன்புட்டாக ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்தாகணும். தேர்டு, ஆப்வியஸ்லி இன்டர்னல் ஃபெயிலியர்ஸ். ஒரு லைன் ரிஜெக்ஷனாக இருக்கலாம், ஸ்கிராப்பாக இருக்கலாம், ரீஒர்க்காக இருக்கலாம், கம்பெனிக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதுவும் நம்ம இன்புட்டாக எடுத்துக்கணும். தென் இல்லை சார் எங்ககிட்ட பெரிய லெவலில் ப்ராப்ளம்ஸ்லாம் இப்போதைக்கு இல்லை, பட் இந்த ப்ராடக்ட் ப்ராசஸ் லெவலில் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவைப்படுது. ஒரு லைனை இன்னும் பெட்டராகிறதுக்கு இன்புட்ஸ் தேவைப்படுது. ப்ரொடக்டிவிட்டிங்கிற ஃபேக்டரை இன்னும் பெட்டராகிறதுக்கு இன்புட்ஸ் தேவைப்படுது. ஹேண்ட்லிங்கை இன்னும் பெட்டராகிறதுக்கு இன்புட்ஸ் தேவைப்படுது. எஃபர்ட்ஸ் தேவைப்படுது. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் இன்புட் சைடு. ஃபைனலி ரொம்ப இம்பார்ட்டண்ட், அடுத்த ஏஜென்சி டீலர்ஸ். டீலர்ஸ்ங்கிறவங்க சர்வீஸ் டீலர்ஸ்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். டைரெக்டாக கஸ்டமர்ஸ் கூட கான்டாக்டில் இருக்கிறவங்க. ஆப்வியஸ்லி அவங்க கொடுக்குற பல இன்புட்ஸ் நமக்கு தேவை. ஸோ டியர் லேர்னர்ஸ், இது எல்லாமே நம்ம இன்புட் சைடில் எடுத்து கன்சிடர் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் ப்ராசஸ் ப்ராடக்ட் ரிலேட்டட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சார்ட். குட், ஃபைன். நோட்ஸ் எடுத்துகிட்டே வரீங்க இல்லையா? எஸ், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். இந்த ஸ்டெப் 1க்கு அநேகமாக என்னென்ன தேவைப்படும்? இந்த டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆக்டிவிட்டிங்கிறதுனால ஒரு டிசிஷன் மேட்ரிக்ஸ்ங்கிறது இங்கே தேவைப்படலாம். பிரெயின் ஸ்டார்மிங் ஒரு லெவலில், ரொம்ப டீப் லெவலில் தேவைப்படாது, ஒரு லெவலில் பிரெயின் ஸ்டார்மிங் அப்படிங்கிறதும் இங்கே தேவைப்படலாம். தென் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் பெரட்டோ டயக்ராம் கூட ட்ரா பண்ணிடலாம், நத்திங் ராங். ரொம்ப கிளியராக தெரிஞ்சு போச்சு, ப்ராப்ளம்ஸ் இன்புட்ஸ்லாம் கிளியராக இருக்குது அப்படின்னா யூ கேன் ட்ரா ஆஸ் எ டீம் பெரட்டோ டயக்ராம் ஆல்சோ. அந்த பெரட்டோ டயக்ராம்குள்ளே நம்ம ஒரு ஏபிசி கேட்டகரைசேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது என்ன ஏபிசி கேட்டகரைசேஷன்? ரொம்ப சிம்பிள். சில ப்ராப்ளம்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டாலே சால்வ் பண்ணிக்கலாம். ஏ டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சிக்கலாம். அதை இல்லை சார் அது பி டைப் அப்படின்னா என்ன? அடுத்த டிபார்ட்மெண்ட்ஸோட சப்போர்ட்டோட அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். பி கேட்டகரி ப்ராப்ளம்ஸ். சி மேபி டாப் மேனேஜ்மெண்ட் வந்து இன்வால்வ் ஆனாலும் தான் அந்த ப்ராப்ளத்தை நம்மளால் ஃபர்தராக எடுத்துகிட்டு அனலைஸே பண்ண முடியும், சால்வ் பண்ண முடியும். கேட்டகரைசேஷன் அப்படிங்கிறதும் ஸ்டெப் 1ல் பண்ணணுங்கிற ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் டூல் கிடையாது, பட் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ் தான். ஸோ தீஸ் ஆர் ஆல் த காமன் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் supposed to be used in step 1, identification of work related problems. இது பாருங்கள், ஐடென்டிஃபிகேஷன் தான், கிளாசிஃபிகேஷன் கிடையாது. தேவைன்னா ஏபிசின்னு போட்டு நம்ம குரூப் பண்ணிக்கலாம், நத்திக்கலாம். குட், ஃபைன். டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தோம். இப்போ இதில் பண்ண வேண்டிய கீ ஆக்டிவிட்டீஸ், அஃப்கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் டேட்டா நிறைய கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அந்த ஸ்பெசிஃபிக் ஒர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி நம்ம கலெக்ட் பண்ணணும். அடுத்தது அந்த ப்ராப்ளத்தை கேட்டகரைஸ் பண்ணுறதை பற்றி பேசணும். குரூப் பண்ணிக்கலாம், ஏ பி சி அப்படின்னு 3 டைப்பாகவும் குரூப் பண்ணிக்கலாம். ஸோ கீ ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஸ்டெப் 1. ஃபைன். அவுட்புட்ஸ் இந்த ஸ்டெப்பில் இருந்து சிம்பிள்னு
ஒரு பெரிய ப்ராப்ளம் பேங்க் நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் உண்டு. ஸோ நிறைய ப்ராப்ளத்தை நம்ம கலெக்ட் பண்ணி முடிஞ்ச இடத்துல குரூப்பும் பண்ணிடுறோம் ஏபிசின்னு. அப்படி இருக்கும்போது ஒரு ப்ராப்ளம் பேங்க்குங்கிறது தான் முக்கியமான அவுட்புட் இந்த பர்டிகுலர் ஸ்டெப்பில். எம்ஓபி மெஷர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா என்ன? அவுட்புட்டுங்கிறது நம்பராக இருக்கலாம், எல்லாமே போகலாம். பட் எம்ஓபி நம்பர்ஸாக தான் இருக்கணும். நியூமரிக் எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்க முடியும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கவர்டுங்கிறது அந்த லிஸ்ட்டில் கவர் பண்ணுறது நாம. சிமிலர்லி இந்த ப்ராப்ளத்துடைய நேச்சர் என்னங்கிறது செஞ்சுக்கலாம். நான் சொன்னோம் இல்லையா, காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமாக கொஞ்சம் லிட்டில் எஃபர்ட்ஸ் போட்டு பண்ண முடிய ப்ராப்ளமாக அந்த ஏபிசி கேட்டகரைசேஷனுங்கிறதையும் இங்கே நம்ம முக்கியமாக எடுத்துக்கலாம். இதில் குவான்டிட்டி நம்பர்ஸ் ஆஃப் போடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெஷர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வித் நம்பர்ஸ். பிட்ஃபால்ஸ், சில தடைகள் வரலாம். எது மாதிரி இருக்கும்? ரொம்ப வெரி ஹை லெவல் ப்ராப்ளம் அந்த லிஸ்ட்டில் டாப்பில் வந்துருச்சுன்னா ஒரு இஷ்யூ தான். ப்ரையாரிட்டி அதுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துருச்சுனாக்கா ப்ராப்ளி சில டீம்ஸால் சால்வ் பண்ண முடியாமையும் போகலாம். இது ஒரு பிட்ஃபாலாக நம்ம புரிஞ்சுக்கலாம். சிமிலர்லி அந்த நாலேஜ் இன்எடிக்குவசி இருந்தது அப்படின்னாலும் எதை முதல்ல கலெக்ட் பண்ணுறது, என்ன பண்ணுறது? ஒரு நல்ல டேட்டா பேஸே கம்பெனியில் இல்லை அப்படின்னாக்கா இந்த ரொம்ப முக்கியம். இது நாலேஜ் பேஸ் அப்படிங்கிறது அதுக்கான நீடு நிறைய வந்துடும். அப்போ டீம்ஸே நிறைய திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக போயிட்டு எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேர் அவைலபிள் அரக்கல் மாதிரி ஒன்று இருக்குது, போயிட்டு எடுக்கலாம் அப்படின்னா இட் இஸ் பெட்டர். அதர்வைஸ் திஸ் வில் பிகம் அ சேலஞ்ச். சிமிலர்லி ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் ஃபிட் ஃபார் ஒன்லி கேசன்ஸ், அது இந்த ப்ராப்ளம் பேங்க்கில் வர்றதுங்கிறதும் ஒரு நல்ல ஒரு சைன் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் பாசிபிள் பிட்ஃபால்ஸ். அஃப்கோர்ஸ் ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்காது, இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம கடந்து போயிடலாம். Good, let us continue further. Work-related problems are identified. What next? We have to select a problem, one problem at a time to analyze. Step 2, selection of problem. Step 2. Good. Problem bank already நம்மகிட்ட இருக்குது. அதை யூஸ் பண்ணி இப்போ ஸ்டெப் 2குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணுறோம். செலெக்ஷன் ஆஃப் எ ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம். ஒவ்வொரு டீமும் எந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஃபோக்கஸ். ஸோ இதற்கான இன்புட்ஸ் ஆப்வியஸ்லி ஆல்ரெடி ப்ராப்ளம் பேங்க்குன்னு நம்ம ஸ்டெப் 1ல் க்ரியேட் பண்ணிருக்கோம். தட் வில் பிகம் த இன்புட் ஃபார் ஸ்டெப் 2. ஸ்ட்ரைட்டாகவே இதுக்கான இன்புட் இதுதான். அண்ட் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஏபிசி கேட்டகரைசேஷன் ஆர் அனலைசிஸ். குட். ஏபிசி கேட்டகரைசேஷன் ஸ்டெப் 1ல் பண்ணலாம். பட் அதர்வைஸ் ஸ்டெப் 2ல் முடிச்சே ஆகணும். அந்த ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் அப்படிங்கிறத நம்ம பிரிக்கிறோம். பெரட்டோ டயக்ராம் இந்த ஸ்டேஜில் கம்பல்சரியாக வந்தே ஆகணும். ஸ்டேஜ் 1ல் வரலாம். பட் அங்கே மிஸ் பண்ணோம்னா ஸ்டேஜ் 2ல், அதாவது ஸ்டெப் 2ல் பண்ணியே ஆகணும். தேர்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு கேன் சார்ட். என்ன ஒரு டைம் பிளான். என்ன டைம் பிளான்? அந்த டைம் பிளான் இஸ் டு அனலைஸ் அண்ட் சால்வ் த ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தை நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதற்கான டைமிங் பிளான் ஆர் கேன் சார்ட்னு ஜென்ரலாக சொல்கிறது. அது அந்த டைமிங் பிளான் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டேஜில் நம்ம பண்ணியே ஆகணும். சிமிலர்லி நம்ம பேசுகிற மாதிரி கீ ஆக்டிவிட்டீஸ் செலக்ட் சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது. நிறைய ப்ராப்ளம் பேங்க்கில் இருக்கும், அதிலிருந்து சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். சிமிலர்லி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் டைம்லைன் பிளான் ஃபார் த பர்டிகுலர் ப்ராப்ளம், ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் டீமாக சேர்ந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். அந்த ப்ராப்ளம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில விஷயங்கள் என்னங்கிறது ஏபிசின்னு ஆல்ரெடி நம்ம டிசைட் பண்ணிருப்போம், அதையும் நம்ம எடுத்துக்கணும். எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். அவுட்புட்ஸ் என்னென்ன? லிஸ்ட்டு தான். என்ன லிஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளம்ஸ், வைட்டல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் டைமிங் பிளான் ஆல்ரெடி பேசணும் இல்லைங்களா. அந்த டைமிங் பிளான் முக்கியமான ஒரு அவுட்புட் ஆஃப் ஸ்டெப் நம்பர் 2, செலெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம். எம்ஓபி மெஷர் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அவசியம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்பர்ஸாக வரணும். அந்த ப்ராப்ளத்துடைய ப்ரையாரிட்டைசேஷன் எதெல்லாம் நம்ம ப்ரையாரிட்டியில் கொண்டு வந்துருக்கோம். அவுட் ஆஃப் 100 எவ்வளவு, 10 15 நம்பர்ஸ். அந்த மெயின் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் நம்ம கம்பெனியில் என்னென்ன, கம்பெனியை ரொம்ப ப்ராக்ரெசிவாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கான தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ப்ராப்ளம்ஸ், டாப் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, இதுவும் கவுண்டாக நமக்கு தேவை. ஸோ இதை தான் நம்ம பேசுகிறோம். க்ரியேஷன் ஆஃப் அ ப்ராஜெக்ட் டைம் லைனர், டைமிங் சார்ட், ரோட் மேப் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதில் பிளான் மட்டும் இருக்கும். ஆனால் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2க்கான ஆக்சுவலி நீங்கள் போடலாம். அதர்வைஸ் ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டெப்புக்கு பிளான் மட்டும்தான் இருக்கும், ஆக்சுவல் நீங்கள் போட முடியாது.
இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணி முடித்த பிறகு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் இதை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே வருவீங்க. டியர் லேர்னர்ஸ், ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த டைமிங் பிளான்ங்கிறது த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட் உங்கள் கூடயே ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். See, it will be looking like this, ஒரு டிப்பிக்கல் டைமிங் பிளான். இப்போ ஆப்வியஸ்லி இந்த 12 ஸ்டெப்ஸும் பாருங்கள் இதில் கவர் ஆகிருக்கும். அதே மாதிரி ஒரு 3 to 4 months டைம் நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், பிளான் எப்பப்பெல்லாம் எந்தெந்த ஸ்டெப் எடுத்து நம்ம எந்த பீரியடில் முடிச்சாகணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். வீக் வைஸ் போகிறதுங்கிறது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். அதே மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்கணும் ஆக்சுவலை அப்டேட் பண்ணுறதுக்கும். ஃபைன். பிட்ஃபால்ஸ் தடைகள் தான் இருக்குமா? இருக்கலாம். லேட் ஐடென்டிஃபிகேஷன் மட்டும்தான் ஒரு தடையாக நம்ம புரிஞ்சுக்கணும். கொஞ்ச இடத்துல சில விஷயங்களை நம்ம ப்ராப்ளமாக ஐடென்டிஃபை பண்ணாமல் விட்டுருக்கலாம். இது மாதிரி அநேகமாக ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டியில் ரியல் லாஸஸ் இருக்கலாம். நம்மளுடைய டேட்டா பேஸில் அது கேப்சர் ஆகாமல் இருந்திருந்தால் ஐடென்டிஃபை பண்ணாமல் விட்டுருக்கலாம். இப்போ திடீர்னு வரும்போது அது திடீர்னு க்ராப்பப் ஆகலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்பயும் லேட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். சிமிலர்லி லேட் டெலிவரிஸ் ஆஃப் சப்ளைஸ் அதாவது நமக்கு சப்ளைட்டேருந்து வர்றது லேட்டாக நமக்கு டெலிவரி ஆச்சுன்னா we may not proceed further. அது மாதிரி விஷயங்கள் கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ப்ராப்ளம் சால்விங்கில். ஏன்னா ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம மட்டும் தான் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்மளுடைய சப்ளையர்ஸும் நமக்கு க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். சிமிலர்லி ஹெல்த் ரெகுலேஷன் ஆல் ஓவர் த வேர்ல்டு பெரிய இம்பார்ட்டன்ஸ். இந்தியா மாதிரி கண்ட்ரிலையும் ரொம்ப பெரிய லெவலில் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ், அதாவது ரெகுலேஷனுங்கிறது லீகலாக மீட் பண்ணாமல் இருந்தோம்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த லீகல் எக்ஸ்பர்டைஸ் அந்த கம்பெனியில் இல்லைன்னா மிஸ் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, லேட்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அனதர் பிட்ஃபால். சிமிலர்லி ஒரு டெக்னிக்கல் ப்ராசஸஸ் சிலது, அதாவது ப்ராசஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வீக்னஸஸ் வெளியில் வராமல் இருக்கலாம். ஜென்ரலாக ரிசல்ட் சைடில் வந்துருச்சுன்னா உடனே கேப்சர் பண்ணிடுறோம், அதற்கான ஆக்ஷன் எடுக்கிறோம். பட் ப்ராசஸ் சைடு இருக்கக்கூடிய வீக்னஸஸ் ஐடென்டிஃபை பண்ணாமல் இருக்கலாம், இல்லை லேட்டாக ஐடென்டிஃபை ஆகலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் the probable pitfalls, தடைகள். Dear learners, now define the problem. Step number 3 of 12 steps. Nice learners, நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. ஸோ இந்த இன்புட்டை பற்றி ஒரு விஷயம், ஒரு சின்ன நேக் நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் ப்ரீவியஸ் ஸ்டெப்புடைய அவுட்புட்டு சப்சிக்வெண்ட் ஸ்டெப்புக்கோ இல்லை ஃபர்தர் ஸ்டெப்ஸுக்கோ அநேகமாக இன்புட்டாக இருக்கும். அதுதான் லாஜிக். அப்படி இருக்கும்போது இந்த ப்ரீவியஸில் ப்ராப்ளம் செலக்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அந்த செலக்ட் பண்ண ப்ராப்ளம் தான் இப்போ ஸ்டெப் நம்பர் 3 டிஃபைனிங் த ப்ராப்ளத்துக்கு முக்கியமான ஒரு இன்புட். இங்கே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ப்ராப்ளம் ஸ்டேஜ் வெர்சஸ் ப்ராப்ளம் இண்டென்ட் ஸ்டேஜ். அப்படின்னா என்ன? ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டேஜ். ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃப்ளோ டயக்ராமில் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்களுக்கும் இது நல்லா புரியணும், உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உங்கள் கஸ்டமர்ஸுக்கும் இந்த ப்ரெசன்டேஷன் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ எல்லாருக்கும் நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும். 2 ways. ஒன்று, ப்ராப்ளம் ஸ்டேஜ். எந்த ஸ்டேஜில் ஆக்சுவலாக ப்ராப்ளம் க்ரியேட் இருக்கலாம், ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 2 தான் புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஒரு டவுட்ஃபுல் ஸ்டேஜ் அப்படின்னு என்ன, சோர்ஸ் எங்கே க்ரியேட் ஆகுது ப்ராப்ளத்துக்கு. சஸ்பெக்ட் ஸ்டேஜ்னு அதை புரிஞ்சுக்கலாம். ஒரு எண்டு அது நமக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஏன்னா ரொம்ப ப்ராப்ளத்துடைய அனலைசிஸ் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும். பட் ஒரு ஸ்டேஜ் நம்ம சொல்லியே ஆகணும், ப்ராப்ளம் இண்டென்ட் ஸ்டேஜ். அப்படின்னா என்ன? ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டேஜ். எந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் இந்த ப்ராப்ளத்தை நம்ம கம்பெனியில் நாம் ஐடென்டிஃபை பண்ணுறோம். டெஸ்டிங்காக இருக்கலாம், இன்ஸ்பெக்ஷனாக இருக்கலாம், இல்லை இந்த ஃப்ளோவில் ஏதாவது ஒரு ஸ்டேஜாக இருக்கலாம். இப்படி இருக்கும்போது இங்கே பாருங்கள், ப்ராப்ளம் ஸ்டேஜுங்கிறது 10 அப்படின்னு நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆனால் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டேஜ் 14 இருக்கலாம். 30 தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆப்வியஸ்லி ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக சொல்லிடலாம், நம்ம எந்த ஸ்டேஜில் ஐடென்டிஃபிகேஷன் எடுக்கிறோமோ ப்ராப்ளத்தை பற்றி, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்டேஜ் சோர்ஸாக இருக்கும், ப்ராப்ளத்துக்கான சோர்ஸாக இருக்கும். சஸ்பெக்ட் நீங்கள் அங்கே பண்ணலாம். சஸ்பெக்ட் பண்ண முடியலையா, டசன்ட் மேட்டர். பட் ஒன் திங் ஷுட் பி வெரி கிளியர்லி ஷோர், ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டேஜை ரொம்ப கிளியராக ஃப்ளோ டயக்ராமில் போட்டு நம்ம காமிச்சிடணும். குட். என்னென்ன டூல்ஸ்? ரொம்ப சிம்பிள், ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஒரு ஃப்ளோ டயக்ராம் இந்த இடத்துல நீங்கள் கட்டாயம் காமிப்பீங்க. இப்போ தான் அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஒரு பை சார்ட் போட்டு அந்த ப்ராப்ளத்தை பற்றிய ஒரு சின்ன டெஃபினேஷன், இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, இவ்வளோ பிபிஎம் இருக்குது அப்படின்னு நீங்கள் காமிக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாங்கள் சொல்லுவோம் 5W2H அப்ரோச். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இல்லையா? வாட்டில் ஆரம்பித்து வைக்கு வந்து வாட், வை, வேர், வென், ஹூ. 2H என்னென்ன ஹெச் இருக்க முடியும்? ஹவு மெனி, ஹவு மச் ஒரு பார்வை, அதர்வைஸ் ஹவுங்கிறத ஒரு ஹெச்சாக எடுத்துட்டு ஹவு மெனி ஆர் ஹவு மச் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த 5W2Hல் போயிட்டு ஒரு ப்ராப்ளத்தை ஃபுல்லாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் டெஃபினேஷன் பிரமாதமாக வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல். இந்த மூணுலேயுமே பை சார்ட் ஆப்வியஸ்லி வந்துடும். ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்டேஜில் ஃப்ளோ சார்ட் போட்டு தான் ஜெனரலாக காமிப்பீங்க. பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அஃப்கோர்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட் டூல்னு கூட சொல்லுவோம், 5W2H அப்ரோச். இந்த டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்ளம் டெஃபினேஷனுக்கான ஒரு இன்புட்டை நீங்கள் கொடுக்கலாம். குட். கீ ஆக்டிவிட்டீஸ் ஆப்வியஸ்லி அந்த ப்ராப்ளத்தை டிஃபைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஸிங் 5W2H ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் அக்கரன்ஸ் என்ன. அக்கரன்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ரிஜெக்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். சிமிலர்லி ப்ராப்ளம் எந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஹைலைட் ஆகுது அப்படிங்கிறது, அது ஹைலைட் த ப்ராப்ளம் அண்ட் த ஏரியா செலக்டட். எந்த ஏரியாவில் நீங்கள் செலக்ட் பண்ணிருக்கீங்க கட்டாயம் நீங்கள் ரொம்ப கிளியராக காமிக்கணும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கும் நாட் ஓகே டிஃபெக்டிவ்னு சொல்கிறதுக்கும் பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் தெரியாது. என்ன பண்ணலாம்? டீம் மெம்பர்ஸுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும்போது அதர் தென் அவுட் சைட் த டீம் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அதனால் ரொம்ப மேண்டேட்ரி, மஸ்ட்டுன்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளத்தை உங்களால் சரியாக டிஃபைன் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கோ, புரிய வைக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கோ, அங்கெல்லாம் சாம்பிள்ஸ் எடுத்துருங்க. ஓகே சாம்பிள்ஸ், not okay samples, not okay of this particular problem selected. Similarly, work function எதனால இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, அந்த பார்ட்டுடைய இல்லை ப்ராடக்டுடைய ஃபங்க்ஷன் என்ன, அந்த காம்பனண்ட் எப்படி ஓவரால் சிஸ்டமில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிடலாம். பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேசுகிற மாதிரி இருக்கும். ப்ராப்ளத்தை செலக்ட் பண்ணியாச்சு, பட் ப்ராப்ளத்தை இப்போ டிஃபைன் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதெல்லாம் தான் கீ ஆக்டிவிட்டீஸ் of this particular step. Step 3, problem definition, define the problem. Good. Outputs, data collection எல்லாமே பண்ணியாச்சு. அதை பேஸ் பண்ணி இந்த occurrence of the problem தான் என்ன ப்ராப்ளத்துடைய இம்பேக்ட்டுங்கிறத காமிக்கிறது முக்கியமான ஒரு அவுட்புட். டெய்லி பேசிஸில் வருதா, வீக்லியில் வருதா, எந்த லெவலில் வருது, எது மாதிரி இம்பேக்டை கிரியேட் பண்ணுது, எல்லாமே அவுட்புட்டில் நீங்கள் காமிச்சாகணும். அவுட்புட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஸ்டெப். அப்போ எதை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கிறது ரொம்ப கிளியராக சொல்லிடணும். அதாவது உங்கள் ப்ராப்ளத்துடைய ஃபோக்கஸ் என்னங்கிறத ரொம்ப கிளியராக நீங்கள் சொல்லிடணும் இந்த ஸ்டெப்பில். தீஸ் ஆர் ஆல் த கீ அவுட்புட்ஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஸ்டெப். ஃபைன். நம்பர்ஸாக சொல்லணும் இல்லையா? சொல்லிடலாம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் நம்பர்ஸ் கட்டாயம் வரணும். எப்படி சார் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் வரும்? நிச்சயமாக வரும். ஹவு மெனி, ஹவு மச், 2Hல் பேசணும் இல்லையா? ஹவு மெனி, ஹவு மச் நம்பர்ஸாக காமிக்கணும். அதே மாதிரி by when you are going to solve the problem, உங்கள் பிளான் என்ன, by whenனாலே நம்பர் இருக்கணும் இல்லையா? within 3 months, within 6 months அதையும் காமிக்கணும். நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டு முக்கியமான விஷயம், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்லேயும் நம்பர்ஸ் வரும். இப்போ நம்ம பேசுகிற மாதிரி டார்கெட் செட்டிங்லேயும் நம்பர்ஸ் கட்டாயம் அவசியம். டியர் லேர்னர்ஸ், டார்கெட் ஃபிக்ஸிங் பற்றி பேசுகிறோம். ப்ராப்ளத்தை கிளியராக டிஃபைன் பண்ணியாச்சு. பட் எதை நோக்கி போக போகிறோம், வாட் ஷுட் பி அவர் டார்கெட் ரொம்ப கிளியராக நம்ம டிஃபைன் பண்ணிடணும். என்ன நீங்கள் எய்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஒரு டீமாக சேர்ந்து நீங்கள் டிசைட் பண்ணிடணும். யூ ஹாவ் டு டிஃபைன் வாட் ஹேஸ் டு பி அச்சீவ்ட் as டார்கெட், பை வென் யூ ஆர் கோயிங் டு ஃபினிஷ் த ப்ராஜெக்ட். இந்த ஹவு மெனி, ஹவு மச் ஆல்ரெடி நம்ம பேசிட்டோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் நம்ம சொல்லிடணும். எந்த லெவல்லேருந்து எந்த லெவலுக்கு போக போகிறோங்கிற டார்கெட்டை கிளியராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஆஸ் அ டீம். எவ்ரிதிங் இஸ் ஓகே. இந்த டார்கெட் செட்டிங்கை என்ன சார் எப்படி பண்ணலாம்? சில ரூல்ஸ் நம்ம சொல்லலாம். ஒரு கைட்லைன்ஸுங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். அதை ஒரு ஃபிக்ஸ்டு ரூல், ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பட் சில விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன குவான்டிட்டியில் நம்ம இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறோம். எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு 10,000 ppmல இருக்கும், ஆர் 1000 ppmல இருக்கும், ஆர் 5000 ppmல இருக்கும். எந்த லெவலுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் ஆஃப்டர் த ப்ராப்ளம் அனலைசிஸ் இஸ் கம்ப்ளீட்டட். அந்த வேல்யூ கூட கம்பேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கம்பேரிசனுக்காக தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இன்னிய ஸ்டேஜ் என்ன, எங்கே போக போகிறோம்.
அப்போ அந்த நம்பரில் ஒரு லாஜிக் இருக்க வேண்டாமா? தட் ஷுட் பி a லாஜிக். என்ன லாஜிக் அது? ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தை நான் எரடிகேட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஹை டார்கெட் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்ல ஹெல்த்தி சைன் கிடையாது. யூ மே கெட் டிஜெக்டட். அதனால் ஒரு மீனிங்ஃபுல் டார்கெட்டாக டீமாக நீங்கள் சேர்ந்து எடுத்துக்கலாம். சிமிலர்லி இந்த வேல்யூஸ் அச்சீவ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அன்ரியலிஸ்டிக்காக போகிறதுங்கிறது நோ யூஸ். அந்த டார்கெட் ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடாது. கண்ணுக்கே எட்டலை, எங்கே பார்த்தாலும் தெரியல சார், எவ்வளோ போனாலும் எங்களுக்கு கான்ஃபிடென்ஸே வராது அப்படின்னாலும் அந்த டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கும் சில கைட்லைன்ஸ் தர போகிறோம். இந்த அப்ரோச்சஸ் என்னென்ன? ஃபஸ்ட்டு பெஸ்ட் அப்ரோச் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஜீரோ அப்ரோச். என்ன டிஃபெக்ட் லெவலில் இருந்தாலும் நான் ஜீரோ பண்ணுறேன். எலிமினேஷன் பேர். ரெடியூஸ் பண்ண போகிறோம். எந்த லெவலுக்கு? எலிமினேட் பண்ணுற அளவு ரெடியூஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா மீனிங் என்ன? ஜீரோ பண்ணணும். அதான் ஜீரோ அப்ரோச். ஜீரோ அப்ரோச் ஃபென்டாஸ்டிக். பட் சில இடத்துல முடியாமையும் போகலாம். அப்போ என்ன பண்ணலாம்? சிம்பிளாக ஹால்விங் அப்ரோச். ஹால்வ் அப்படின்னால என்ன? ஹாஃப், 50%. இன்னைய என்னுடைய ரிஜெக்ஷன் லெவல் ஆர் ஸ்கிராப் லெவல் சே 5000 ppm. அப்படியே பாதியாக போகிறத 2500 ppm should be taken as a target for my team. ஹால்விங் அப்ரோச். ஜென்ரலாக ஜாப்பனீஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹால்விங் அப்ரோச் தான். ஹால்விங்கும் வேண்டாம் சார், என்ன பண்ணலாம்? சிம்பிளாக 1/3 அப்ரோச். இப்போ இருக்கிற ஸ்டேஜிலேருந்து 1/3 என்னுடைய ரிஜெக்ஷன் லெவலை நான் குறைச்சிருவேன். ப்ரொடக்டிவிட்டி மாதிரி விஷயங்களாக இருந்தாக்கா இன்க்ரீஸ் பண்ணிவிடுவேன். எய்தர் வே. ஸோ ரெடியூஸ் டு த லெவல் ஆஃப் 1/3. இந்த 3 அப்ரோச்சஸும் யூனிவர்சலி அக்செப்டட் அப்ரோச்சஸ். நம்ம ரெடி சொன்ன மாதிரி ஜீரோ த பெஸ்ட், அதர்வைஸ் 1/3 இஸ் ஆல்சோ ஓகே. ஜாப்பனீஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹால்விங் அப்ரோச். த்ரூ அவுட் எவ்ரி இயர் தே கோ பை ஹால்விங். 50% ரிடக்ஷன். ரைட் டியர் லேர்னர்ஸ், சில கண்டிஷன்ஸாக நம்ம சொல்லிருக்கோம். இந்த டார்கெட் ஃபிக்ஸிங் அப்படின்னு வரும்போது வெல் செட் டார்கெட்ஸ் அப்படிங்கிறது என்னவாக இருக்க முடியும்? ஒரு மோட்டிவேஷன் இந்த டார்கெட் நம்ம கொடுக்கணும். அச்சீவபிளாக இருக்கணும். ரியலாக அந்த பெனிஃபிட்டை கம்பெனிக்கும் சரி நமக்கும் சரி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரி அந்த பெனிஃபிட்ஸ் இருக்கணும். அண்டு எல்லா இடத்துலையும் நம்ம த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட் கம்பேர் பண்ணி செக் பண்ணுற ஃபெசிலிட்டியும் அந்த டார்கெட்ஸில் இருக்கணும். ஒரு டிசையர், ஆக்ஷன் எடுக்கணுங்கிற ஒரு டிசையர், ஆசையை க்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் எல்லாருமே அந்த டார்கெட்டை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு லெவல் ஆஃப் டார்கெட்டாக இருக்கணும். ரியலிஸ்டிக்காக இருக்கணும். இந்த கண்டிஷனுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கணும். ரியலிசம் இல்லாமல் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் டீம்ஸ் மே கெட் டிமோட்டிவேட்டட். அதையும் அவாய்ட் பண்ணலாம். நாம ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம் பவுண்டாக இருக்கணும். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து மேக்ஸிமம் ஒரு 4 to 5 monthஸில் சால்வ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது. இல்லை சார் ப்ரொலாங் ஆகிட்டே இருக்குது, நோ யூஸ், ரித்தம் போயிடும். அதனால் இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது டைம்ங்கிறத ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியாவாக டீம்ஸ் எடுத்துக்கணும். டியர் லேர்னர்ஸ், பிட்ஃபால்ஸ் 2 பிட்ஃபாலாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஒன்று ஃப்ரேமிங் எரர், அடுத்தது ஃபோக்கஸிங் எரர். என்ன ஃப்ரேமிங் எரர்? ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஃப்ரேம் பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா என்ன ப்ராப்ளம்ங்கிறத டிஃபைன் பண்ண முடியாமல் போயிடும். சரியா? இதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஃப்ரேமிங் எரர்னு சொல்லிட்டு. அடுத்து ஃபோக்கஸிங் எரர். நிறைய அதை பற்றி பேசிட்டோம். டார்கெட் ஃபிக்ஸிங்கில் வரக்கூடிய எரர்ஸ், அதுக்கும் 3 விதமான அப்ரோச்சஸ் சொல்லிருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிங்கனாக்க இந்த 2 பிட்ஃபால்ஸையும் நீங்கள் அழகாக கிராஸ் பண்ணிடலாம். பட் இதில் ஜென்ரலாக நிறைய டீமில் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னாக்க ஃப்ரேமிங் எரர் தான். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கிளியராக கொண்டு வர்றதே கிடையாது. எதை நாங்கள் ஆக்சுவலாக அட்டாக் பண்ண போகிறோங்கிறத புரிஞ்சிக்காமல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதற்கான மெத்தடு சொல்லிருக்கோம். ஃபென்டாஸ்டிக் டெக்னிக் 5W2H. Let us continue further. Step 4. Let's analyze the problem now.